அவரது மனைவியும் மட்டும் தனியாக வசித்து வரும் நிலையில் அப்துல் ஷா முறையாக வேலைக்கு செல்லாமல் மது அருந்திவிட்டு வருவதை வழக்கமாக வைத்துள்ளார். கடந்த 5 நாட்களுக்கு முன்பு அப்துல் ஷாவின் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அருகில் உள்ளவர்கள் அவரது மகன் ஷாருக் கானுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் வீட்டிற்கு வந்து ஷாருக் கான் பார்த்தபோது அப்துல் ஷா படுக்கையில் படுத்த நிலையில் இருந்தார். இதனால் தாயிடம் ஏதோ நாற்றம் வருகிறதே என கேட்டுள்ளார். இதற்கு அவர் எங்கேயோ எலி இறந்து கிடக்கும், அங்கிருந்து நாற்றம் வருவதாக தெரிவித்தார். இதில் தந்தை உறங்கிக் கொண்டிருக்கிறார் என நினைத்து ஷாருக் கான் அங்கிருந்து சென்று விட்டார். அதற்கு மறுநாள் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதாக ஷாருக் கானிடம் அக்கம் பக்கத்தினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் ஷாருக் கான் கடந்த 6ஆம் தேதி மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது அப்துல் ஷா படுக்கை அறையிலிருந்துதான் துர்நாற்றம் வீசியுள்ளது. அதன்படி அருகில் சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்து கிடந்தது தெரிய வந்தது. கலங்கி போன அப்துல் ஷா குடும்பத்தினர் இச்சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரிய கடை வீதி போலீசார் உயிரிழந்த அப்துல் ஷாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.